ஒரு காட்டில் ஒரு நரியும் கழுதையும் பேசிகிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த கழுதை சொல்லிச்சான், இந்த புல் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா ஊதா நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். நரிக்கு, என்ன ஊதா நிறத்தில் இருக்கா? புல் எப்படி ஊதா நிறத்தில் இருக்கும்? அது பச்சை நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு நரி சொல்லிச்சான். ஆனால் கழுதை இதை கேட்குறதாவே இல்லை. இல்லை ஊதா நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு பிடிவாதமாக அடம் பிடிக்குது கழுதை. நரியும் விடுறதா இல்லை உனக்கு தான் தெரியல, புல் எப்படி ஊதா நிறத்தில் இருக்கும், அது பச்சை நிறத்தில் தான் இருக்குன்னு நரியும் சரிக்கு சமமாக அது கூட வாக்குவாதம் பண்ணுது. 2 பேரோட வாக்குவாதமும் ஊற்றி போய் சண்டையாக மாறுது. சரி வா, நம்ம 2 பேரும் ராஜா கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி நரி கூப்பிடுது. நம்ம போய் ராஜா கிட்டேயே தீர்ப்பை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. சிங்கத்துக்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிங்கம் சொல்லிச்சான், கழுதை சொன்னது கரெக்டு தான், ஊதா நேரத்தில் தான் புல் இருக்குது அப்படின்னு சொல்லி கழுதைக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பையும் சொல்லிவிட்டு நரிக்கு 2 வருஷமாக இனிமேல் நீ பேசவே கூடாது 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையும் கொடுக்குதான் சிங்கம். நரி இந்த தண்டனையை வாங்கிக்கிட்டு நரியால் இதை பொறுத்துக்கவே முடியல. சிங்கத்துக்கிட்ட கேட்குது, புல் எப்படி ராஜா ஊதா நிறத்தில் இருக்கும், உங்களுக்கே தெரியும் அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும், ஆனாலும் நீங்கள் கழுதைக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நரி ஆதங்கத்தில் கேட்குதான். அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், கழுதை ஒரு முட்டாள்னு தெரிஞ்சும் அதுக்கிட்ட போய் புல் பச்சை நிறம்னு நீ நிரூபிக்கிறதுக்காக 1 மணி நேரமாக போராடின இல்லையா, அந்த முட்டாள்தனத்துக்கு தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லிச்சான்.